புத்தகமும். மகாபாரதம் நடந்ததில் தானே கிருஷ்ணர் எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுதான். ஸோ அந்த வழியை பின்பற்றணும் அப்படின்னா, ஒரு ஆன்மாவாக நாம் இங்கே வந்த நோக்கமும் சரி, மனிதனாக நாம் இங்கே என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். ஸோ அந்த உணர்வில் இருக்கிறதுக்கான நம்ம கீதையை படிக்கணும். அந்த உன்னத அறிவை பெறுவதற்காக, கிருஷ்ண உணர்வில் இருப்பதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி கீதை சீரீஸில் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 50, 51. பக்தி தொண்டில் இருந்த முனிவர்களும் ரிஷிகளும் தான் பிறப்பு இறப்பு அப்படின்றத எல்லாத்தையுமே கடந்து இறைவனினுடைய உன்னத நிலைக்கு, இறைவனுக்கு ரொம்ப பரிச்சித்தியமானவங்களாக, இறைவனை உணர்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டும் விலகி இருப்பாங்க. ஏன்னா இது ஒரு பொருளுலகம், நம்ம கொஞ்ச நாள் இங்கே வசிக்க வந்திருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் எல்லாரும் பிறந்தாச்சு, நம்ம பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே லூப்புக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆனால் அவங்க தான் உன்னத அறிவை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டவங்க. கீதையில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இப்படியெல்லாம் பக்தி தொண்டில் ஈடுபட்ட முனிவர்கள் தான் இறைநிலையை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு.